ஈர்த்து ஆட்கொண்ட எந்த பெருமானே அப்படிங்கிறார். என்னை ஈர்த்து ஆட்கொண்ட எந்த பெருமானே யார் பாடுறது? மாணிக்கவாசகர். என்னை ஈர்த்து ஆட்கொண்ட என்னுடைய பெருமானே அப்படிங்கிறார். என்னை ஈர்த்து ஆட்கொண்டுட்ட அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் என்னையே உன்னிடம் கலக்க வச்சுட்ட. இப்ப மாணிக்கவாசகர் கலந்த நாள் இதுதான். என்னன்னா அப்படின்னா இந்த ஆனி மாதத்துல மக நட்சத்திரம், இன்னைக்கு மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்துலதான் நம்மளுடைய மாணிக்கவாசகர் திருவாசகத்தை சிவபெருமானிடம் ஒப்படைத்து விட்டு சிவபெருமானிடம் எழுத வைத்து சிவபெருமானிடம் அந்த நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று சொல்லி எழுத வைத்து மீண்டும் திருப்பரந்துறையில் இருந்து தில்லைக்கு சென்று சிவபெருமானிடம் தன் இரு கரங்களாலே அந்த திருவாசகத்தை எழுதி ஒப்படைத்து விட்டு அந்தணர்கள் கேட்டார்கள், இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று கேட்டார்கள். மாணிக்கவான் சொன்னார், அதோ தில்லையிலே நடனமூர்த்தியாக இருக்கிறாரே ஆனந்த நடராஜர் தான், அவர்தான் இதற்கெல்லாம் காரணம், அதுதான் இதற்கெல்லாம் பதில், அவர்தான் இந்த திருவாசகத்திற்கு பொருள் என்று உணர்ந்து அதை சொல்லுகிறார். கடைசியில திருவாசகத்தை எப்படி படிக்கணுமா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுக. எப்படி சொல்லணுமா? இந்த பாட்டெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணுமா? பொருள் உணர்ந்துக்கணுமா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுக. பல்லோர் ஏத்த பணிந்து, எல்லோரும் ஏத்துக்கிறது மாதிரி பணிவா சொல்லு அப்படிங்கிறார். எப்படி சொல்றா பாருங்க, எல்லோரும் ஏத்துக்கிற மாதிரி பணிவா சொல்லு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுக. இந்த திருவாசகத்தினுடைய பொருளை நீங்க அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க என்று திருவாசகத்திலே மணிவாச பெருமான் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். ஆக திருவாசகம் என்பது ஒரு தேன் என்று சொல்லுகிறார்கள். அதிலேதான் பாடுகிறார், தொல்லை இரும்பிறவி கூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் என்போர் திருவாசகம் எனும் தேன். ஏனென்றால் திருவாசகத்தை படித்தவர்களும் திருவாசகத்தை தொட்டவர்களும் திருவாசகத்தை கேட்பவர்களும் கெட்டு போக மாட்டார்கள் வாழ்க்கையிலே என்று தேன் கெடாது, தேனோடு எது சேர்க்கிறோமோ அதுவும் கெடாது. அதுதான் தத்துவம். அதனாலதான் திருவாசகத்தை தேன் என்று சொல்லுகிறார்கள். தேனை தொட்டாலே, தேனை நாம் நினைத்தாலே, அந்த தேனில எந்த பொருளை வைத்தாலே நமக்கு வாழ்க்கை கெட்டு போகாது. ஆக திருவாசகத்தை பாடுகிறார்களோ, திருவாசகத்தை எழுதுகிறார்களோ, திருவாசகத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வாழ்க்கை கெட்டு போகாது என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தொல்லை இரும்பிறவி இருக்கிறார். இருபிறவி செய்த பாவம் போகுங்கிறாங்க. தொல்லைன்னா பாவத்தில் வர தொல்லை, தொல்லை இரும்பிறவி என்கிறார். தூளும் தலை நீக்கி, தலைக்கு மேல இருக்கிற பாவம் போயிருமா. அதை சொல்றார் பாருங்க, ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேச அடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமல் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த பிறப்பு என்னங்கிறாருன்னா மாயங்கிறார். இந்த பிறப்பு என்பது ஒரு மாயம், மாயங்கிறார். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அப்படிங்கிறார். நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, இது மாயை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த திருப்பெருந்துறையிலே திருவாசகத்தை நம்மளுடைய சிவபெருமான் இங்கே குருந்த மரத்தடியிலே கருவிருட்சமாக இருக்கக்கூடிய குருந்த மரத்தடியிலே அமர்ந்து இந்த திருவாசகத்தை எல்லாம் பாடி, அதே போல தில்லையிலே இன்றைய தினம் நம்முடைய சிதம்பரத்திலே திருவாசகத்தை அந்தனர் வேடத்திலே நடராஜமூர்த்தி பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி ஒரே ஒரு பதிவு மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். குதிரை வாங்கினாரனா வாங்கல, ஆனா குதிரை வரலன்னு ஓட அனுப்பிட்டான். யாரு? ஹரிமர்த்தன பாண்டியன். சிவபெருமாட்ட ஓடுற ஓடி என்ன சொல்றாரு, இது மாதிரி எல்லா பொருளையும் கோயில் கட்டியாச்சு, இப்ப பாண்டிய மன்னம் குதிரை வளர்ந்து ஓலை அனுப்பிட்டா என்ன பண்றாங்க, ஆவணி மூலத்துல வரணும் அனுப்பி விடும் அப்படின்னாரு. மறுபடியும் ஓலை அனுப்புறாரு. போயிட்டு பாண்டிய மன்னம் பார்த்தான், குதிரை வந்துச்சா மூலத்துல வரல. மீண்டும் என்ன பண்ணான், கைது பட்டு வாட்டான். யாரு? மாணிக்கவாசகர். ஆளும் வரல, பொருளும் வரல, பதிலும் வரல, குதிரையும் வரல. பணம் வாங்கிட்டு வந்த ஆளும் வரல, குதிரை வாங்க போனாலும் அதுவும் வரல, பதிலும் வரல, ஒண்ணுமே இல்லையே. மாணிக்கவாசகர் அழைச்சிருவா, கைது பட்டுவான்ட்டான். திருப்பி ஓடுனார் சிவபெருமான். சிவபெருமான் ஓடி சொல்றார், இது மாதிரி நீங்க ஓலை அனுப்ப சொன்னீங்க,
அனுப்புனேன், இப்ப கைது பண்ண வந்துட்டான், கைது பண்ணா எனக்கு தண்டனை கிடைச்சது என்ன சொல்ற அப்படின்னா, ஒண்ணு வேண்டாம், கிழக்கு திசைக்கு போ, என்னை பத்தி பாடு, உனக்கு குதிரை வந்து சேரும். அதுபோல கிழக்கு திசையில போய் ஒரு காட்டுல சிவபெருமான பிரதிஷ்டை செய்து அங்க பதிகம் பாடி அங்க இருக்கக்கூடிய காட்டிற்கு நிறையெல்லாம் குதிராக்கியார். ஆக இந்த கோயிலை கட்டது மாணிக்கவாசகரா பாண்டிய மன்னனா? பாண்டிய மன்னன் தான் திருப்பணி. ஏன்னா பொருள் அவங்களோட, மாணிக்கவாசகருடைய பொருள் அல்ல, மாணிக்கவாசகருடைய காசு அல்ல, மாணிக்கவாசகருடைய பொருள் அல்ல, இது எல்லாமே அரிமர்த்தன பாண்டியனுடைய பொருள், அருமத்திய பாண்டியனுடைய பணம், அவருடைய பொருள் தான் கோயில் கட்டினார். அவர்தான் சொல்றார், பிள்ளையில் கூட்டனே தென்பாண்டி நாட்டானே. பாண்டிய நாட்டுல ஆண்டான் இல்லையா அரிமர்த்தன பாண்டியன், அவனுடைய பணத்தில்தான் கோயிலை கட்டியிருக்கான். இப்ப யாரோட திருப்பணி? பாண்டிய மன்னனுடைய திருப்பணி. அப்ப அந்த கோயில் உள்ள அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குதிரை நிறைய குதிரை வந்துருச்சு. அந்த குதிரைக்கு கொள்ளு வாங்கி போட்ட இடம் தான் சின்ன ஆவடையார் கோயில் கொள்ளுதான். எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், குதிரை வாங்கிட்டார், ஆனா பணம் கொடுக்கல, பதிகப்பாடி வாங்கிட்டார். அந்த குதிரையெல்லாம் நரியெல்லாம் காட்டுல குதிரையாக்கி அந்த குதிரைக்கு கொள்ளு வாங்கி போட்ட இடம் தான் சின்ன ஆவடையார் கோயில் என்கின்ற கொள்ளுக்கார். அங்க இருந்தா குதிரை ஓடிட்டு போனா, நிறைய ஓடிட்டு போனா குதிரையா மாற்றி. அப்படிப்பட்ட அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய வகையிலேதான் எம்பெருமான் சிவபெருமானுடைய கருணையிலே இல்லையிலே திருச்சிற்றம்பலத்துடையான் அந்த பஞ்சாச்சார படியிலே ஓலைச்சுவடியிலே நடராஜமூர்த்தி தமிழிலே கையெழுத்து இட்டு இந்த திருவாரூருக்குள்ள அழகிய திருச்சிற்றம்பலம் உடையார் எழுதியது என்ற கையொப்பத்தை மணிவாசக பெருமான் அருகாமையிலே ஒரு சிவனை போல இல்லை, ஒரு நடராஜரை போல இல்லை, ஒரு அடியாரை போல ஒரு அந்தனர் வேடத்திலே நீங்க சொல்லுங்க, நான் எழுதுகிறேன், நீங்க பாடுங்க, நான் பதிவு பண்ணிக்கிறேன், உங்களை எங்கெல்லாம் தேடினேன், இப்பதான் சிதம்பரத்துல பார்த்திருக்கிறேன், ஆகையால் நீங்க சொல்லுங்க, நான் எழுதுகிறேன் என்று அந்தனர் வேடத்திலே பணிவோடு உட்கார்ந்து அற்புதமாக உட்கார்ந்து திருவாசகத்தை பெற்ற நாள் தான் ஆணி திருமஞ்சனம் மகன ஆகிய நட்சத்திரம். மக நட்சத்திர மறுநாள் இந்த ஓலைச்சுவடி கையெழுத்த வந்தால் அந்த அகர்ந்து போனாங்க. மாணிக்கவாசகத்தை வந்தாங்க, இதுக்கு என்ன பொருள் கேட்டாங்க, இதோ அங்க இருக்கிறாரு, அவர் தான் இதுக்கு அர்த்தம் என்று சொல்லி உள்ளே கலந்தார்கள். இல்லற கலந்த இடம் இந்த இடம். ஆகையால் பிறவாமை வர வேண்டும் என்றால் திருவாசகத்தை படிங்கள், பிறவாமை வர வேண்டும் என்றால் மாணிக்கவாசகரை வணங்குங்கள். அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது. அல்லல் என்றால் துன்பம், பற்றை துன்பத்தை அறுத்தால் ஆனந்தம் கிடைத்துவிடும் என்று திருவாசகத்தில் சொல்றார். அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது என்று சொல்லி இந்த திருப்பெருந்துறையிலே யாருக்கு தேர், திருப்பெருந்துறையிலே யாருக்கு திருவிழா, திருப்பெருந்துறையிலே யாருக்கு வழிபாடு என்றால் தேரிலே நீங்க எல்லா ஊர்லயும் பார்த்திருக்கீங்க, எல்லா ஊர்லயும் அம்பாள் சாமி தான் வீதி விழா வரும், தேர்த்து விழாவில் வரும். ஆனால் திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகருக்குத்தான் தேர் திருவிழா திருப்பெரும் துறையிலே என்று சொல்லி, அதுபோலவே இந்த இடத்துல குருவாக இருந்து திருவாசகத்தை குருவாக இருந்தார். திருவாசகத்தை அவரு யாரை குருவாக்குனார்னா மாணிக்கவாசகரை குருவாக்கிட்டார். மாணிக்கவாசகரை குருவாக்கி அவர் அமர வைத்து இவர் சீடனை போல இவர் ஒரு மாணவனை போல மாணிக்கவாசகரை குருவாக வைத்து அந்த திருவாசகத்தை பெற்றார். ஆக திருவாசகத்தை பெற வேண்டும் என்றால், திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்றால், திருவாசகத்தை பாட வேண்டும் என்றால், திருவாசகத்துடைய பொருளை உணர வேண்டும் என்றால் நீங்கள் திருப்பெருந்துறைக்கு வந்து குருந்த மரத்தடியில் குரு உபதேசம் பெற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திருவாசகத்தினுடைய பொருளை நீங்கள் பெற்றுவிடலாம். அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்று கூறுவார்கள். இன்னொரு வாக்கியம் மட்டும் சொல்லி முடியும், ஐயா பேச போறாங்க, எல்லாம் கேட்டுக்கணும். என்ன அப்படின்னா, கோவில் சுடுகாடு தொல்பொருள் புலித்தோல் நல்லாடை அப்படின்னு திருவாசகத்துல ஒரு வரி வரும், எல்லாருக்கும் தெரியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் சாமி இல்லை, சில பேர் கோயிலுக்கு வரமாட்டேன், கணவன் மனைவி என்று சொல்லுவா, மனைவி வீட்டுக்கு வர கோயிலுக்கு போகணும், இல்லை எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, எனக்கு அதுல வேலை இருக்கு, கோயிலுக்கு வரமாட்டேன் வரமாட்டாங்க, அப்படியே கிளம்பி வந்தாலும் வெளில இருந்து நீ சாமி கொடுத்தோம் அப்படி இருக்கும், உள்ள வரமாட்டான். நீ இங்கதான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுவீங்க தவிர அங்க நீ வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. உனக்கு அங்கேயும் நான் அருள் செய்ய தயாராக இருக்கிறேன். கோவில் சுடுகாடு தொல்பொருள் புலித்தோல்
நல்லாடை. நீ இங்க இல்லைன்னு சொல்லு, இல்ல இருக்குன்னு சொல்லு, அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அங்கே வந்து விடுவாய். உனக்கு நான் அங்கே அருள் செய்வதற்கும் தயாராக இருக்கிறது என்று நம்முடைய சிவபெருமான் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த திருவாசகத்தை முதலிலே ஆங்கிலேய காலத்திலே ஜான் போப் என்பவர் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்படி மொழிபெயர்த்த பிறகு அவர் ஒரு வாக்கியத்தை எழுதி வைத்தார். நான் இறந்து போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணத்துல தான் எனக்கு கல்லறை கட்ட வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவர் சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர் இறந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஏன் இந்த பணம்னு கேட்டாங்க. அங்கதான் மாணிக்கவாசகர் வாழ்ந்த நாடு அப்படின்னார். இது மாணிக்கவாசகர் வாழ்ந்த நாடு, ஆனா அவர் பணத்துல நான் கட்டணும் அப்படின்னாங்க. இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். என்னவென்றால், அரிதாபி நாட்டில ஒரு சிவன் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கியார். அனுமதி வழங்கின பிறகு மன்னர் பூமி பூஜை போட வர்றாங்க. பத்திரிகையில வந்துச்சு. பூமி பூஜை வரும் பொழுது மகாராணி ஒரு பெரிய மரப்பெட்டகத்தை தலையில சுமந்து வந்தாங்க. எல்லோரும் கேட்டாங்க, நாங்க வீட்டு வர்றோம் அப்படியா? இல்ல இல்ல, நான் தான் சுமக்கணும் அப்படின்னு சுமந்து வந்து பெட்டியை இறக்குனாங்க. பூமி பூஜை எல்லாம் போட்டாங்க. இந்திய நாட்டு ஆசிரியங்கள்லாம் போனாங்க. போய் அந்த பெட்டகத்தை அந்த அம்மா திறந்தாங்க. அவங்க ஏதோ அவங்க நூல் நினைச்சாங்க. அது இல்லை. அது என்னவென்றால், அது திருவாசகம். திருவாசகத்தை தான் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் மகாராணி தன் தலையிலே சுமந்தார். அதுக்கு பத்திரிகையாளர் கேட்டாங்க, எதுக்குங்க நீங்க தலையில சுமத்துறீங்க? அப்ப